ஆதித்யன், சொல்லுங்க வினிதா. சொன்ன மாதிரியே கேட்பீங்களா? ஆமா வினிதா, கண்டிப்பா கேட்கணும். 2 நாளா வரலல்ல. ஏன் கிட்டனா பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. உங்ககிட்ட அப்படி இல்லைல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு இல்லை. அவங்க ஏன் உங்ககிட்ட கூட லீவ் போடுறேன்னு ஒரு விஷயமா ஷேர் பண்ணவே இல்லை. தெரியலையே, அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அதான் கேட்டு சொல்லுங்க என்ன ஏதுன்னு. எனக்கே கோவமா வருது, உங்களுக்கு கோவமா வரவே இல்லையா? அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ என்னமோ, நம்ம எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டு. என்னமோ ஆதித்யன், என்னாலலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட் ஹவர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம். ஆதித்யன், மேம் போயிட்டாங்க, போய் கேளுங்க போங்க. ம். நவமித்ரா, ஆ, ஏன் 2 நாளா காலேஜ் வரல? அது எனி ப்ராப்ளம்? ம் இங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப்னா கிரவுண்டுக்கு போகலாம். ம் சரி வாங்க. என்னவா இருக்கும்? ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு? ஆல்ரெடி 2 நாளா லீவ் போட்டிருக்கு. அது மட்டும் போதாது, இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்கு. என்ன கதையா இருக்குன்னு தெரியலையே. ஆதித்யன், ஆதித்யன், சொல்லுங்க வினிதா. ஏன் லீவ் போட்டா கேட்டிங்களா? கேட்டேன், எதுவும் ஆன்சர் பண்ணல. ரொம்ப சோகமாவே இருக்காங்க. பின்ன எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? கிரவுண்டுக்கு. நானும் வரட்டா? வேண்டான்னு சொன்னா சும்மாவை விட போற? வாங்க. ஓகே ஆதித்யன், கேட்டு பாருங்க. ம். நவமித்ரா, ஆ, என்ன ஆச்சு நவமித்ரா? ஏன் 2 நாளா நீங்க 2 பேருமே காலேஜ் வரல? இன்னைக்கு என்னடானா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அனினாவை காணல. ஏன், என்ன ஆச்சு? ஆதித்யன், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளமா? ஏன், என்னாச்சு? முந்தா நேற்று காலையில் ஃப்ரீ பீரியட் சொன்னாங்கல்ல, அதனால் நானும் அனினாவும் கோவில் போயிருந்தோம், பக்கத்தில் உள்ள ஸ்டாப்பிங்கில் உள்ள கோவிலுக்கு. ஓகே. அப்போ ஒருத்தன் அனினா கழுத்தில் தாலி கட்டிட்டான். ஓ மை காட்! என்ன சொல்றீங்க? ஆமாம் ஆதித்யன். ஏன், எதுக்குன்னு கேட்டிங்களா அவங்கிட்ட? ஆ, கேட்டோம் ஆதித்யன். அவன் என்னை 10th படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரீசண்டாக மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் ஸ்டே ஆனோம். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே என்னை தேடி அலைஞ்சிருக்கான். அப்புறம் இப்போ ஃப்ரெஷர்ஸ் அப்போ தான் என்னை பார்த்துருக்கான் போல். பார்த்ததுக்கப்புறம் இனிமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தாலி கட்டி நம்மக்கிட்ட கொண்டு போயிடணும்னு நினச்சிருக்கான். இந்த பொண்ணு என்ன எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லுது. அப்போ என் கழுத்தில் தான் தாலி கட்ட வந்தானே. அவன் கரெக்டாக தாலி கட்ட வந்த சமயமாக பார்த்து என் ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. நான் அதை எடுக்க போனப்போ அனினா கழுத்தில் கட்டிகிட்டு இருக்கான் அவன். அது எப்படி நவமித்ரா அனினா கழுத்துல கட்ட முடியும்? உன்னதானே அவன் விரும்பினா? அவன் ஆல்ரெடி பயந்துட்டே தான் தாலி கட்ட வந்திருக்கானே. அந்த பயத்தை போக்குறதுக்குன்னே கண்ணை மூடிட்டு தாலி கட்டியிருக்கான். அந்த கண்ணை மூடின சமயம்தான் அவன் மாற்றி தாலி கட்டிட்டானே. ச்சே, அனினா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே. ஆமா ஆதித்யன், பாவம் அனினா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ அழுதுட்டே தான் இருந்தாலே, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருந்தா. பாவமா இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. இவளுக்கு காம்படிட் அதிகம்னு நினைக்கிறேன். இவளை சீக்கிரமா நம்ம கரெக்ட் பண்ணணும். இதே போலயே இன்னொரு வாட்டி யாருன்னா ஒருத்தங்க எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோதான். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கோயில் வரைக்கும் போயிருக்காளுங்களா இவளுங்க. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்கிட்ட சொல்லாம போனல, இது உனக்கு தேவைதாண்டி. நவமித்ரா, சாரிப்பா, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் உங்களை. இந்த பொண்ணு எவ்வளோ ஃப்ரெண்டாக பேசிச்சு, லீவ் பண்ணுறன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களை கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல வினிதா, நோ ப்ராப்ளம். அப்போனா முந்தா நேற்று அப்படி ஆனதுனால தான் நேற்று லீவ் போட்டுட்டீங்களா? ஆமாம் ஆதித்யன், வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு கூட வேண்டான்னு தான் சொன்னாங்களே. நான் தான் இனி லீவ் போட்டால் படிப்பு கெட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டு வந்தேன். இல்லாட்டி அவங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அனினா கிட்ட பேசுனீங்களா? நேற்றுலாம் அவகிட்ட தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். நேற்று நான் ஃபோன் பண்ண அப்போவே கேட்டேன், இது போல் நாளைக்கு நான் காலேஜ் போகலான்னு இருக்கேன்டி, நீ வர்றியான்னு. அவள் என்னால் முடியாதுடி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். கவலைப்படாதீங்க நவமித்ரா, எல்லாம் சரியாகும். நாளைக்கு அவங்க காலேஜ் வருவாங்க பாருங்க. இன்னைக்கு காலையில் காலேஜ் வரும்போதே ஒரு மாதிரி இருந்தது வினிதா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவள் இல்லாமல்.
பெஞ்சில் அவள் இல்லாமல் என்னமோ மாறி இருக்கு. நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு. டோன்ட் ஃபீல் நவமித்ரா, கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நேற்று மேம் ஏதாச்சும் எங்கள் 2 பேரையும் கேட்டாங்களா? ஆ கேட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஓ சரி. ஆமாம் நவமித்ரா, அனினா வீட்டிலலாம் இது தெரியுமா? ஆ தெரியும் வினிதா. அவங்கெல்லாம் இப்போ கன்வின்ஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வினிதா, அந்த பையன் வீட்டில் ரொம்ப வசதியும் ரொம்ப நல்ல குடும்பமும் கூடயாம். அதனால் அவங்க கொஞ்சம் நல்லா பேசி சரி பண்ணிட்டாங்க. இவங்களும் ஓகேவா ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்கும் போதே ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு. ஆமாம் ஆதித்யன், எனக்கே ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அனினாவை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க நல்ல குடும்பம்னவே தானே இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. நல்ல குடும்பமாக இல்லைன்னா அனினாக்கு தானே கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட்டும் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதுவும் சரிதான். ஆனாலும் அனினா பாவம் இல்லையா? அவளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. வீட்டில் எல்லாரும் மிரட்டிக்கிட்டே இருக்காங்களா அவங்க அம்மா அப்பாலாம். ச்சே பாவம் அனினா. சரி, நம்ம இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம் போலாம். சரி. அப்போ சரி, அப்போ நான் அதை முடிச்சுட்டு வந்துட்டு இதை பார்க்குறேன். ஆ சரி வாங்க. ஆ மாமா இல்லையா? அதீத் சொல்லுப்பா. தங்கச்சி இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்லையா? இல்ல, இப்பவும் அவ பயத்தோடயே தான் இருக்கா. ஓ, கண்மணி சொன்னப்போவே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடய போயிடுச்சுன்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஆமா மாமா. எப்படிப்பா நவமித்ரா இன்னைக்கு காலேஜ் போச்சா? ஆ போயிருக்கா மாமா. அம்மா வேண்டாம் வேண்டான்னு அத்தனை தடவை சொன்னாங்க. இல்லம்மா படிப்பு கெட்டு போயிடும், இதுக்கும் மேல காலேஜ் போகாம இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டா. தனியாவா அனுப்பி விட்டீங்க? இல்ல மாமா, நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தனே. அவ்வளோ தூரம் ஆட்டோல கொண்டு விட்டுட்டு வந்தியா? ஆ ஆமா மாமா. ஆட்டோவில் கொண்டு விட்டுருக்காங்க? அது ரொம்ப தூரம் இல்லப்பா? ஆமாமா, ரொம்ப தூரம் தான். ஐயோ, அது ரொம்ப தூரம் இல்லையா, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்றது மாமா, அவளும் பயத்திலேயே இருந்தாளா. இனி நான் கொண்டு போய் விட்டாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாளே. அவ ஃப்ரெண்டும் இல்ல, அவ ஃப்ரெண்டு இருந்திருந்தாலுமே நான் தனியா அனுப்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணும் மனசு கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்துச்சு. அதனால நான் கண்டிப்பா அனுப்பியிருக்க மாட்டேன். 2 பேரையும் நான் தான் கொண்டு விட்டுட்டு வர மாதிரி இருந்திருப்பேன். சரிப்பா, இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்கல்ல? ஆமா மாமா, அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க. அதனாலதான் அம்மா காலேஜே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நானே டெய்லி கொண்டு விட்டுட்டு டெய்லி கூட்டிட்டு வரேம்மா, நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி. என்ன டெய்லியும் கொண்டு விட்டுட்டு வர போறியா? தானா அது ரொம்ப தூரம்பா. அதுக்கு என்ன பண்றது மாமா, தங்கச்சியை விட பணமோ தூரமோ ஒன்றும் பெருசு இல்லைல்ல. நான் இவ்ளோ கஷ்டப்படுறதே தம்பி தங்கச்சி நல்லா படிக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். அதனால பரவாயில்ல மாமா. என்னப்பா அதுக்கு நீ இவ்ளோ தூரம்? உனக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னா நான் நேத்ரனை டெய்லி பிக் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லிடுறேன் நவமித்ராவை. ஐயோ, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம் மாமா. ஐயையோ, ஆல்ரெடி அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் அப்பா வேற பிக் பண்ணி ட்ராப் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்பா இப்போ சொன்ன மாதிரியே நைட்டு சாப்பிட வரும்போது எதுவுமே சொல்லிடக்கூடாது. நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பரவாயில்ல மாமா, அவளை நானே கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வரேன். சரிப்பா ஆதித், ஆனா ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லு, நேத்ரன் வந்து பிக் பண்ணுவான். சரியா? ஆ சரிங்க மாமா. நல்ல வேலை, அவரே கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நேத்ரன் நவமித்ராவை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரதை யோசிச்சு பார்க்கவே முடியல. ஐயோ, டெய்லி சண்டை மட்டும்தான் வருமே. அப்புறம் இவங்க 2 பேரோட சண்டை பெரியவங்களுக்குள்ள போய் பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு எதுக்கு இப்போதான் அவங்களே ஒன்று சேர்ந்துருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. பாவம் அம்மா அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷத்தை இவங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். உன் தங்கச்சியை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறப்பா. கண்டிப்பா, அவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா மாமா? நீ நல்லா இருப்ப ஆதித். அவங்க நல்லா இருந்தா போதும் மாமா. அவங்க நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். சரி, இன்னைக்கு டெலிவரி இருக்கா மாமா? ஆ இருக்கு ஆதித். இப்போ இருக்கா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா? ஒரு 1/2 hourல ஒரு டெலிவரி இருக்கு ஆதித். இமீடியட்டா பண்ணணும்னு சொன்னாங்க.
ஓ சரிங்க மாமா, பார்சல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, இனிதான். ஓ சரி. சரி அதீத், இரு நான் பார்சல் ரெடி பண்றேன். ஹெல்ப்புக்கு வரட்டா மாமா? இல்லப்பா, சின்ன பார்சல் தான், நான் ரெடி பண்ணிடுவேன். ஆ சரிங்க மாமா. நவமித்ரா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, லீவு போடையே வச்சிருக்கலாம்ல நீங்க ஏதாவது பேசி. ஆமா பிரதர், நீங்க லீவ் போட வச்சிருக்கணும். பாவம் அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணும் இப்போ. இல்லப்பா, நான் எவ்வளோ சொல்லியும் அவ கேட்கவே இல்லை. அம்மா சொல்லியும் கேட்கல, நான் சொல்லியும் கேட்கல. காலேஜ் படிப்பு கெட்டு போகும்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டா. அதுக்காக அவ ரொம்ப கஷ்டத்திலே போயிட்டு வருவா. மீனா என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. மீனா. ஆ சொல்லுங்க கவி. இவர் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு கவி. அதை போய் பார்க்குறீங்களா? ம் ஆதித் கிட்ட இவளுக்கு பேசணும், அதுக்கு தான் என்ன அனுப்பி விட்றாளே. நான் ஆதித் கிட்ட பேசணும், போய் நீ வேலை பாருன்னு சொன்னாலே போக போகிறேன். அது என்ன ஞாபகம் இருக்கா, இது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா குந்தாணி. அங்கே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மீனா? அதோ போகிறேன் கவி. சீக்கிரம். அவ்வளோ அவசரம். இப்போ ஏன் மீனாவை போக வச்சிங்க? அது அது வந்து உங்க உங்க அம்மா எப்படி இருக்காங்க? ஆ அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஓ, அன்னைக்கே நான் டெலிவரி பண்ண போகும்போதே கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் எமர்ஜென்சி உங்களுக்கு கால் வந்துச்சுல்ல உங்கள் அம்மா கிட்ட இருந்து, அதனால் கேட்க முடியல. என்ன கேட்கணும் கேளுங்க. நான் கேட்டேன்லையா படிக்கிற விஷயம், அதை பற்றி ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஆ நான் யோசிச்சு பார்த்துட்டு வீட்லேயும் கேட்டுட்டேன். எல்லாருக்கும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஓகேன்றது ஓகே தான், உங்களுக்கு? எனக்கு ஓகேன்றதுனால தான் நான் போய் கேட்டேனே வீட்டில். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டீங்களா? ஆ ஆமாம். ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷமா? நான் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஐயையோ, நான் அப்படியே உளறிட்டேனா? இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ, ஆ நான் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டேன். அது அது வந்து இல்லை, நான் சொல்லி ஒருத்தங்க படிக்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். ஓ சரி, டெலிவரி பண்ணணும்ல, எல்லாம் பேக் பண்ணிட்டு வரீங்களா? இதோ போகிறேங்க. ஆல்ரெடி அப்பா கொஞ்சம் பேக் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன். ஆ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க. சரி. இவங்க ஏன் நான் படிக்கிறதுக்கு ஓகே சொன்னதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? நிஜமாவே அவங்க சொன்னது தான் காரணமா? என்னால் ஒருத்தங்க படித்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், அதே போல தான் அவங்களுக்கும் இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன்.